அதனால் ஒரு சோழல் தேவி அசையா மணிமடந்தை அதனால் ஒரு சோழல் தேவி அசையா மணிமடந்தை ஐயகோவிது வெய்யகோ உள்ள தெய்யவே மனமையவே நாளிலும் முதியா தவை வெட்டி முடித்திடவே இவையாருடன் உமை வாகன உமை கேள்வன வெளியாகிய பகவான் திருவேந்தல் போமன உனக்கு பிள்ளை தனக்கு இருக்கிறது இல்லைதான் அறியா மனதரனார் அவர் அருளை செய்தபடியே அரணியர் புரிந்திடுவார் அரசன் உரை செப்பவே சோழ நாட்டை ஆண்டு வருகின்றான் செம்பிய மன்னன். அவனுடைய மனைவி திருத்தேவி. இவர்கள் இரண்டு பேருக்கும் குழந்தை இல்லாமல் ஆண்டவரை நினைத்து அல்லும் பகலும் தான தர்மங்கள் எல்லாம் செய்து தவம் இருந்து வருகின்றார்கள் குழந்தைக்காக. ஆமா, அந்த நேரத்திலே இரண்டு உயிர்களையும் திருத்தேவி வயிற்றிலே பிரிவு செய்கின்றார். ஆமா, பிரிவு செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்தார். அப்படி இருக்கும் போது இந்த திருத்தேவியானவள் அவளுடைய வயிற்றிலே கருவானது எப்படி உருவருகின்றது? கருவாய் ஒரு மாதம் மதலைக்கே கருவாய் ஒரு மாதம் மதலைக்கே காணாதிரு மாதம் அவள் கழுத்தில் முடி வீச படி மாதம் ஒரு மூன்றில் கையும் காலும் படி மாதம் ஒரு மூன்று கையும் காலும் குலங்கேமத்த வைக துஞ்ச விரலில் நகமுளைக்க சார்பாகியமாதோ உடல் சஞ்சலப்பட்டு வருகுதற்பால் ஐந்தாவது மாதம் அறவையரில் சூழானாள் ஆறாவது மாதம் அறுவருப்பே நாவருப்பே ஆறாவது மாதம் அறுவருப்பு நாவருப்பே ஏழாவது மாதம் ஈழல் ஓடு இழுக்குதற்பால் எட்டாவது மாதம் வந்துட்டு முட்டாய் வருகுதல்வான மாதம் உடையவரே தஞ்சமானவரே மாதத்தீரே அந்த பாவையற்கு மீனோ இந்த திருத்தேவி திருவயத்தில் கருவானது இப்படி வளர்கின்றது தெரியுமா? எப்படிமா? கொண்டாட மாதம் ஓலைப்பூ மேனியானால். அது என்ன ஓலையில பூ? பனை ஓலை பார்த்திருக்கீங்களா? ஆமா, காவோலை. பச்சை ஓலை, குருத்தோலை. இந்த ஓலையில காவி கலர் ஒரு பூ இருக்கும், குருத்தோலையில. ஆமா, சரி. அத பார்த்தா தொட்டு பார்த்தா மெலிசா இருக்கும், கையில பார்க்கும் போது பளபளப்பா இருக்கும். மணக்குமா? மணக்காது. அதனாலதான் சரி, அது ஓலைப்பூ. ஓலைப்பூ மணக்காதனால்தான் ஓலைப்பூ. ஆமா, அந்த பூ மாதிரி இருக்குமா இந்த அம்மாவுடைய திரேகம்? இரண்டாம் மாதத்திலே இடையானது செலுத்திடுமா? எங்கம்மா இருக்கு இப்போ? உண்டு சுருங்கிடில் பெண்ணில் கலகி என்று சொல்லுவார்கள். அப்படின்னா எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் 2 மாசம் கர்ப்பமா இருக்கும் போது இடை சற்று சுருங்கத்தான் செய்யும். ஓ, சரி சரி. 3ஆவது மாதம் முத்துக்கு நிற மேனி. ஆமா, 4ஆவது மாதத்தில் நவல் பழம் மேனியானாள். ஒரு மாசத்துக்கு ஒரு கலர். 5ஆவது மாதத்திலே அரை வயிறு சூழானாள். இன்னாருடைய மனைவி கர்ப்பம் வந்து தெரிந்து கொள்கிற மாதம் என்பது 5. 5 4 தெரியாது. ஆமா, 5ல காட்டி கொடுத்துரும் கண்டிப்பாக. 6ஆவது மாதம் இப்பெல்லாம் 10 மாசம் ஆனாலும் யாருக்கும் தெரியறதே இல்லை. அதுதான் அழகாகி 6ஆவது மாதத்திலேயே அருவருப்பு நாவருப்பு. அரிப்பா? அரிப்பு இல்லையா? மகாவரிப்பு இல்ல, தவிட்டரிப்பு இல்ல. இது எந்த அரிப்பு? இனிப்பு இருந்தால் கசப்பாகவும், கசப்பு இருந்தால் இனிப்பாகவும் இருக்கும். அருவருப்பு அருவருப்பு நாவருப்பு. ஆமா ஆமா. 7ஆவது மாதத்திலே ஈழல் போல் இழுப்பு. மேல் மூச்சு கிள்மூச்சு வாங்கும்ல. ஆமா. அங்கு 8ஆவது மாதத்தில் திட்டுக்கு முட்டு. 9ஆவது மாதத்திலே உடையவரே தஞ்சமானார். அவரவர்கள் குலதெய்வத்தை வேண்டுவாங்க. ஆமா ஆமா. 10ஆவது மாதத்திலே பரிபூரணமாக சுமந்தார் தன்னுடைய கணவன் இடத்திலே என்ன சொல்லுகின்ற தெரியுமா? மன்னவரையர் கணவா, மன்னவரையர் கணவா,
மாதம் வந்து திகிதனையா மன்னவரையில் விழவா மன்னவரையில் விழவா மாதம் வந்து திகிதனையா ஒரு மருத்துவத்தை அழைக்க வேணும் மன்னவரி என சொல்லுவார் அப்போது மன்னவரோ அவரை இது சொல்லுவாரா வாடகப்பன் ஒருவனே மருத்துவத்தை கூட்டி வாரா கூட்டி வந்த மருத்துவர் கூட்டி வந்த மருத்துவர் உடனே இது சொல்வார் அந்த நேரத்திலேயே கணவனிடத்திலே வந்து சொல்லுகின்றார் ஏன் மன்னவா எனக்கோ மாதம் பத்து திகிந்து விட்டது உடனடியாக ஒரு மருத்துவத்தை அழைக்க வேண்டும் சீக்கிரமா போங்க அரண்மனைக்குள்ள இருப்பாங்களா ஆமா அரண்மனை ராஜகுல மருத்துவம் அவளை அழைத்து வந்தார்கள் பார்த்தால் இந்த மருத்துவதியானவள் என்ன செய்தால் தெரியுமா என்னை தானும் இளம் வயற்றில் போட்டிடவே தானும் போது இளம் வயற்றில் போட்டிடவே என்ன வாடி விட்ட போது இலகுதெல்லாம் சோழக்கண்ணி குணமுடைய தோகையர்கள் அழைத்திருக்க சோழக்கண்ணி குணமுடைய தோகையர்கள் அழைத்திருக்க கண்ணமுடன் அவள் வயத்தில் ஆண் குழந்தை விழுந்திடுவான் கண்ணமுடன் அவள் வயத்தில் ஆண் குழந்தை பிறந்திடுவான் பிறந்தான் வீரராஜன் பிறந்தான் வீரியம்மை நீலராஜன் கொம்புகால் இசைக்கு அம்மை என்று பேரும் இட்டார் இப்படி எண்ணெயை ஓதி இளம் வயிற்றிலே போடும் போது எண்ணவாடை வட்ட போது மீதி எல்லாம் விலகி கொண்டிருக்கின்றது இலகி கொடுக்கு சோரக்கண்ணி குணமுடைய தோகையர்கள் அனைத்திருக்க அவளை வயிற்றிலே அழகாக ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது முதல்ல பிறந்தது ஆண் பிள்ளை ஆமா ஆண் குழந்தை பிறந்ததோ அருகிருந்தோர் குறவையிட்டார்கள் என்ன லட்சணமா இருக்கு அடே கப்பா மறுபடியும் இரண்டாவதாக இந்த திருத்தேவியானவள் கற்ப வேதனையாலே துளைத்துக் கொண்டிருக்கிறார். மருத்துவரை நாடி பிடித்து பார்க்கிறா. ஆமா, இன்னொரு குழந்தைக்கு அருள் இருக்குன்னு சொல்ல இரண்டாவது அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றார். ஆமா, பெண் பிள்ளை பெற்ற போது இரண்டு குழந்தைகளுக்கு எப்படி பேர் வைக்கின்றார்கள் தெரியுமா? எப்படி? முன்பிறந்தான் நீலராஜன், பின் பிறந்தாள் கொம்புகால் இசைக்கு அம்மை, நீலி அம்மை என்று பெயரிட்டார்கள். பெயரிட்டு நாளொரு மேனி முழுது வண்ணமாக வளர்த்து வர வேண்டும் என்று இந்த அம்மா அந்த ஆலயத்துல சும்மா இருக்காரு நினைச்சியா? அதாவது மக்களுக்கெல்லாம் எவ்வளவு அருளை வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமா, எவ்வளவோ பக்தர்களை தினந்தரம் காத்து கொண்டிருக்கின்றாள். கொம்புகால் இசைக்கமையானவள் அவளுடைய ஆலயத்திலே வந்து நின்று அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். நிறைய நிகழ்த்துறாங்க. ஆமா, குழந்தை இல்லாதவங்க வந்து அம்மா தாயே கொம்புகால் இசைக்கு அம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, சரி, ஆனா ஒரு குழந்தை கூட இல்லை.